அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் நான் பாருங்க, பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன? பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, கிபி 1863. இங்க சென்னையில் உள்ள பல்லாவரத்துக்கு அருகே தான் இந்த பழங்கற்கால கருவிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். இரண்டாவது வினா, சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, கிமு 1900. இந்த சிந்துவெளி நாகரிகத்தை மூன்றா பிரிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்ககால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. அதில் தொடக்ககால ஹரப்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300லேருந்து 2600 வரைக்கும். அடுத்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா 2600லேருந்து 1900 வரைக்கும். பிந்தைய ஹரப்பா இப்போ பார்த்தீங்கன்னா 1900லேருந்து 1700 வரைக்கும். இது முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. மூன்றாவது வினா, ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இரும்பு. ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் இரும்பு. நாலாவது வினா, வேதங்களில் பழமையானது எது? வேதங்களில் பழமையானது எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, ரிக். வேதங்களில் பழமையானது ரிக். ஐந்தாவது வினா, சந்திரகுப்தரால் செல்யூக்கஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது? சந்திரகுப்தரால் செல்யூக்கஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, கிமு 301. சந்திரகுப்தரால் செல்யூக்கஸ் நிகேட்டர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு கிமு 301. ஆறாவது வினா, சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது? சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, உறையூர். சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் உறையூர். ஏழாவது வினா, வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் யார்? ஒரு முக்கியமான வினா இது. வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கரிகாலன். வெண்ணிப்போரில் வெற்றி பெற்றவன் கரிகாலன். எட்டாவது வினா, இளஞ்சேட் சென்னியின் மகன் யார்? இளஞ்சேட் சென்னியின் மகன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கரிகாலன். இளஞ்சேட் சென்னியின் மகன் கரிகாலன். ஒன்பதாவது வினா, சேத்ரா என்பதன் பொருள் என்ன? சேத்ரா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, பயிரிடக்கூடிய நிலம். சேஸ்திரா என்பதன் பொருள் பயிரிடக்கூடிய நிலம். பத்தாவது வினா, கிலா என்பதன் பொருள் என்ன? கிலா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, தரிசு நிலம். கிலா என்பதன் பொருள் தரிசு நிலம். 11வது வினா, வாஸ்து என்பதன் பொருள் என்ன? வாஸ்து என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குடியிருக்க தகுந்த நிலம். வாஸ்து என்பதன் பொருள் குடியிருக்க தகுந்த நிலம். 12வது வினா, கபட சகாரா என்பதன் பொருள் என்ன? கபட சகாரா என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, மேய்ச்சல் நிலம். கபட சகாரா என்பதன் பொருள் மேய்ச்சல் நிலம். 13வது வினா, சிம்மானந்தா என்பவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சிம்மானந்தா என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹர்ஷரின் படைத்தளபதி. சிம்மானந்தா என்பவர் ஹர்ஷரின் படைத்தளபதி. 14வது வினா, பானு என்பவர் யார்? ஹர்ஷரின் படைப்பிரிவில் பானு என்பவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, ஹர்ஷரின் ஆவண பதிவாளர்.
பானு என்பவர் ஹர்ஷரின் ஆவண பதிவாளர். 15வது வினா, சர்வகதர் என்பவர் யார்? சர்வகதர் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஹர்ஷரின் உளவுத்துறை அதிகாரி. சர்வகதர் என்பவர் ஹர்ஷரின் உளவுத்துறை அதிகாரி. 16வது வினா, ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார்? ஹர்ஷரின் படைப்பிரிவில் ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி, யானைப்படை தலைவர். ஸ்கந்தகுப்தர் என்பவர் யானைப்படை தலைவர். 17வது வினா, குந்தலா என்பவர் யார்? குந்தலா என்பவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, குதிரைப்படை தலைவர். குந்தலா என்பவர் குதிரைப்படை தலைவர். 18வது வினா, பயணிகளின் இளவரசன் யார்? பயணிகளின் இளவரசன் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, யுவான் சுவாங். பயணிகளின் இளவரசன் யுவான் சுவாங். 19வது வினா, ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது? ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது? இது ஒரு முக்கியமான வினா தான். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீபெரும்புதூர். 20வது வினா, வக்கீல் உஸ் சுல்தானா என்பவர் யார்? வக்கீல் உஸ் சுல்தானா என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, படைத்தலைவர். வக்கீல் உஸ் சுல்தானா என்பவர் படைத்தலைவர். 21வது வினா, தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது, அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, ஹுமாயூன். தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் ஹுமாயூன். 22வது வினா பாருங்க, சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு எது? சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1539. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு 1539. 23வது வினா, இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி, கிபி 1556. இந்த இரண்டாம் பானிபட் போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 24வது வினா, பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயி சமகாலத்து அரசன் யார்? பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஷாஜகான். 25வது வினா, நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, கிருஷ்ணதேவராயர். நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் கிருஷ்ணதேவராயர். 26வது வினா, கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் யார்? கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி, நாதிர் ஷா. கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் நாதிர் ஷா. 27வது வினா, மலை எலி என அழைக்கப்பட்டவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா இது. மலை எலி என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ, சிவாஜி. மலை எலி என அழைக்கப்பட்டவர் சிவாஜி. 28வது வினா, அமத்யா என்பவர் யார்? ஒரு முக்கியமான வினா, அமத்யா என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நிதி அமைச்சர். அமத்யா என்பவர் நிதி அமைச்சர். 29வது வினா, நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு எது? நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1739. நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு கிபி 1739. 30வது வினா, பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன? பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பிரதம மந்திரி. பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் பிரதம மந்திரி. 31வது வினா, சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா இது. சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய
ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1674. சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய ஆண்டு 1674. 32வது வினா. சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது? சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1684. சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு கிபி 1684. 33வது வினா. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு எது? புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 1640. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு கிபி 1640. 34வது வினா. வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி ராபர்ட் கிளைவ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். 35வது வினா. ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ தாமஸ் மன்றோ. ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மன்றோ. 36வது வினா பாருங்க. தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி வில்லியம் ஸ்லீமேன். தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வில்லியம் ஸ்லீமேன். 37வது வினா. இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி தாமஸ் மெக்காலே. 38வது வினா. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1757. 39வது வினா. மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. 40வது வினா. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இது ஒரு முக்கியமான வினாதான். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். 41வது வினா. சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ வைகுண்டசாமி. சமத்துவ சங்கத்தை நிறுவியவர் வைகுண்டசாமி. 42வது வினா. சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே. சத்திய சோதக் சமாஜத்தை நிறுவியவர் ஜோதிபா பூலே. 43வது வினா. கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார்? கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்ரீ நாராயண குரு. 44வது வினா. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யார்? நல்லா பாருங்க. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண பரமஹம்சர். 45வது வினா. உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புதிய கற்காலம். உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் புதிய கற்காலம். 46வது வினா. இபன் பதுதா எந்த நாட்டு பயணி? இபன் பதுதா எந்த நாட்டு பயணி?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மொரோக்கோ. இப்ன் பத்துதா மொரோக்கோ நாட்டு பயணி. 47வது வினா நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 48வது வினா ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எது? ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பக்சார் போர். ஆங்கிலேய ஆட்சியை இந்தியா உறுதிப்படுத்திய போர் பக்சார் போர். 49வது வினா செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் தாதாபாய் நவ்ரோஜி. கடைசி வினா தீரன் சின்னமலையின் இறுதி போர் எது? ஒரு முக்கியமான வினா. தீரன் சின்னமலையின் இறுதி போர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அரச்சலூர். தீரன் சின்னமலையின் இறுதி போர் அரச்சலூர். நண்பர்களே, நீ நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.